கிரிக்கெட்ல அவுட் ஆகிறதே கஷ்டமா இருக்குங்க. அதுவே அன்லக்கால அவுட் ஆனா அப்படி கிரிக்கெட்ல அன்லக்கால நடந்த 4 அன்லக்கி டிஸ்மிசல்ஸை இந்த வீடியோல பார்த்துறோம். நம்பர் 1 2018 வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு அண்டர் 19 வேர்ல்டு கப் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஜீவசன் பிள்ளை அப்படிங்கிற பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பால் ஆனது அவருடைய உடம்புல பட்டு பால் பின்னாடி போயிருக்கும். அது ஸ்டெம்பில் தான் பட போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த பாலை தடுக்க போயிருப்பாரு. ஆனா ஸ்டெம்பை விட்டு தள்ளி தான் போயிருக்கும். பாலும் நின்று இருக்கும். சரி உதவி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை எடுத்து கீப்பர் கையில கொடுப்பாருங்க. அந்த பாலை பிடிச்சிட்டு வெஸ்ட் இண்டீஸ் கீப்பர் அப்பீல் பண்ணிருப்பாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா அப்ஸ்ட்ரக்டிங் தி ஃபீல்ட் ஃபீல்டிங் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவசன் பிள்ளைக்கு அவுட் கொடுத்துருவாங்க. உதவி பண்ண போனதுக்கு எனக்கு இது வேணும்டா அப்படிங்கிற மாதிரி ஜீவசன் பிள்ளை அந்த இடத்த விட்டு நடந்து போயிருப்பாரு. தமிழை எப்போ இப்படிதாங்க ஒருத்தனுக்கு உதவி பண்ண போய் அவங்க கிட்டே அடி வாங்கிட்டு வருவான். நம்பர் 2 2021 வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ரீலங்காவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப தனஞ்சய டி சில்வா ஒரு பால் ஸ்ட்ரோக் வைக்க போக அந்த பால் பிச்சில் பட்டு மேலே ஏறி இருக்கும். அந்த பால் ஸ்டெம்ப் மேலே விழுற மாதிரி போயிருக்கும். அதனால டென்னிஸ் ஸ்டாட் மாதிரி அந்த பாலை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி வீசுவாருங்க கொசு பேட் மாதிரியே. ஆனா பால் அடிச்சதோட நிக்காம ஸ்டெம்பையும் சேர்ந்து அடிச்சிருவாரு. அதனால அவரை ஹிட் விக்கெட்னு சொல்லி வெளியே அனுப்பிவிட அவரும் சோகமா வெளியே போயிருப்பாரு. இந்த மாதிரி இவருக்கு நடக்கிறது முதல் முறை கிடையாது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஏற்கனவே இதே மாதிரி அவர் ஹிட் விக்கெட் ஆயிருக்காரு. நம்பர் 3 2009 இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச்ல யுவராஜ் சிங் ஒரு பால் அடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. பால் பேட்ல பட்டு அவரோட பேட்ல பட்டு மேலே ஏறி இருக்கும். ஆனா பால் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு யுவராஜ் சிங்க்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். அந்த நேரத்தில் அவர் கிரீஸுக்கு வெளியே இருந்திருப்பாரு. அதனால கன்ஃபியூஷன்ல ஐயோ நம்ம இப்ப கிரீஸ்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸுக்குள்ள அவர் பேட்டை நீட்ட தெரியாம பால் அடிச்சிருவாரு. அடிச்ச பால் ஸ்டெம்ப்ல போய் பட்டுரும். அதனால வித்தியாசமான முறையில் போல்ட் ஆகி வெளியே போயிருப்பாரு யுவராஜ் சிங். நம்பர் 4 2022 நியூசிலாந்து இங்கிலாந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஹென்ரி நிக்கல்ஸ் ஒரு அழகான டிரைவ் அடிக்க அது நான் ஸ்ட்ரைக் ரெண்ட்ல இருந்த டேரல் மிச்சலுடைய பேட்லயே பட்டுரும். பேட்ல பட்டு அந்த பால் ஆனது மிட் ஆஃப்ல நின்னுட்டு இருந்த ஃபீல்டர் கையிலேயே போய் உட்காந்துருங்க. பவுலிங் பண்ண லீச்சே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி முழிச்சு நின்று இருப்பாரு. அந்த அளவுக்கு வித்தியாசமான முறையில் ஹென்ரி நிக்கல்ஸ் அவுட் ஆகி இருந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு டேரல் மிச்சல் வேணும்னு தாங்க பண்ணிருக்காரு. ரொம்ப நேரம் பேட்டிங்கா பிடிக்கிற இருடா அவனை அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஸ்லிப்புக்கு தட்டி விட்டு கேட்ச் கொடுக்க வச்சிருக்காரு.